கூழ். கம்ப நல்லா இடிச்சு, களி மாரி செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு நைட்டு தண்ணீல அந்த உருண்டைய போட்டுருவாங்க. இன்னைக்கு நாம வேக வச்சு அத சாதம் மாரி வேக வச்சு கூட தண்ணி ஊத்தி வைக்கலாம். இப்ப அந்த மாரி காட்டுற மாரி கல் சட்டியில. அடுத்த நாள் மோர் போட்டு, சின்ன வெங்காயம், தொட்டுக்க நம்ம ஒரு பிக்கிள்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிடும்போது, அந்த கம்பில் இருக்கக்கூடிய அனைத்து கால்சியம், அயன் அனைத்து சத்துக்களுமே நன்றாக பிரேக் டவுன் ஆயிருக்கும். அத நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, இந்த மாரி தோல் நோய்கள் ஆறும். அதுபோல வாதத்தில் இருக்கக்கூடிய மூட்டுக்கு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு நன்றாக குறையும். டயபெட்டிஸ் ரத்த சர்க்கரை அளவு குறைக்கும். இது அற்புதமான புரோபியாட்டிக்கா நமக்கு மாறிடும். அந்த காலத்துல காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டு விட்டுத்தான் நாள் பூரா அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அதனால கூழ் செய்து சாப்பிடும் போது உடம்பில் இருக்கக்கூடிய இவ்வளவு நோய்கள் தீரும். உடல் எடை குறைக்கணுமா,